வணக்கம், நான் ரொட்டேரியன் பிரபு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, ஒரு கொஸ்டின் அல்லது டிபேட் இல்லாட்டி ஆர்குமெண்ட் ரோட்டரியில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். என்னதுன்னா, ரோட்டரி ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷனா இல்லை சர்வீஸ் ஆர்கனைசேஷனா அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டரியை எப்படி ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற வரலாறை ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பார்த்துடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பால் ஹாரிஸ் தான் அவரோட 3 நண்பர்களோட சேர்ந்து ரோட்டரியை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் அப்படிங்கிறது. பால் ஹாரிஸ் 1868 விஸ்கான்சின் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறக்கிறாரு, அமெரிக்காவில். ஸ்கூல் படிக்கும் போதே அவர் எப்படிப்பட்டவர்னா, அடிக்கடி ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணி வேற ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். காரணம் என்னது அப்படின்னா, அவர் ஒரு பிராங்க்ஸ்டர். ஸோ எந்நேரமும் பிராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். காலேஜ் போயிட்டுமே அவர் சும்மா இருக்கல, இதே மாதிரி பிராங்க் பண்ணுறது, இந்த மாதிரி துருத்துருன்னு இருந்த பால் ஹாரிஸ் அவரோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வருது. 1888 1888 என்னதுன்னா, அவரோட தாத்தாவின் மரணம். அதுக்கப்புறம் தான் அவர் டெஸ் மோயின்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு குடிபெயர்ந்து அங்கே வந்து லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. 1896 தான் அவர் சிக்காகோவுக்கு மூவ் ஆகுறாரு அவரோட லாயர் ப்ரொஃபஷனுக்காக. சிக்காகோ வந்து அந்த டைம்ல வந்து எப்படின்னா அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆனால் அந்த கூட்டத்திலையும் இவர் வந்து ரொம்ப தனிமையாக வந்து உணர ஆரம்பிச்சாரு. என்னடா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே அப்படின்னு. அப்பதான் இவர் வந்து முடிவு பண்றாரு, நம்மளோட இந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தனிமையில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட கிளைண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு 3 பேர்த்த சேர்த்துக்கிட்டு, நீங்களும் இந்த மாதிரி தனிமையாக உணர்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக வந்து சரி இதுக்கு நம்ம வந்து ஒரு கிளப் மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுலயே நம்மளுக்கு கிளியரா தெரியுது பால் ஹாரிஸ் எதுக்காக ரோட்டரியை ஆரம்பிச்சாரு அப்படின்னு. சர்வீஸுக்காக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப்காக தான். இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். 1896 இவர் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்றாரு. ஆனா 1905 தான் ரோட்டரியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு சிறந்த கொள்கையோ கோட்பாடோ இல்லாத ஒரு நிறுவனமோ இயக்கமோ நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது பால் ஹாரிஸுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால நிறைய பிசினஸ் கான்ஃபரன்சஸ் அண்ட் மீட்டிங்ஸ், பொலிட்டிக்கல் கான்ஃபரன்சஸ், ஏன் ஈவன் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்சஸ் கூட அட்டன் பண்ணி இருக்கிறாரு. எப்படிப்பட்ட இயக்கமா நம்ம இயக்கம் இருக்கணும், அதுல எந்த மாதிரி உறுப்பினர்களை நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்றதுக்காகவே அவர் 9 வருஷம் எடுத்துக்கிட்டு கடைசியா 1905 ரோட்டரி உருவாகுது. சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். 1905 ஸ்டார்ட் பண்ணாலும் 1907 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் இல்ல, டாய்லெட் பிளாக், அதாவது அப்ப வந்து இந்த கம்ஃபர்ட் ஸ்டேஷன் வந்து நம்ம சிக்காகோல வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்ல, அதுல இருந்து தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, நாம சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தானே அப்படின்னு. சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, ஹெல்பேஜ் இந்தியான்னு ஒரு என்ஜிஓ. சரிப்பா, நீங்க ஒரு என்ஜிஓ என்ன சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்க முதியவர்களுக்கு உண்டான சேவையை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கிளியரா டிஃபைன் பண்றாங்க. கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தான் நாங்க சேவை பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ சேவை நிறுவனம் அப்படின்னா என்ன சேவை பண்ண போறோம் அப்படிங்கிறத டெஃபினட்டா பண்ணணும். ஆனா நாம பொதுவா ஹியூமனிடேரியன் சர்வீஸ் பண்றோம், 7 ஏரியாஸ் ஃபோக்கஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இங்கேயே நம்மளுக்கு வந்து இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடிபட்டு போயிருது. அடுத்த கண்டிஷன் என்னது அப்படின்னா PAFB, அதாவது ப்ரீ அலோகேட்டட் ஃபண்ட் ரைசிங் பட்ஜெட். ஸோ ஒரு என்ஜிஓ அவங்களுக்கு ஃபண்ட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கணும். அந்த டொனேஷன்ஸ் வராம போயிட்டா அந்த டொனேஷன்ஸை நம்பி இருக்கிற பயனாளிகள் பாதிக்கப்படுவார்கள். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வர்ற அந்த ஃபண்டில் ஒரு 20% அதை பற்றி விளம்பரம் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணணும், ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. இது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கு. கண்ட்ரிக்கு கண்ட்ரி அந்த பெர்சன்டேஜ் மாறுமே தவிர PAFB அப்படிங்கிறது மேண்டேட்ரி. யூஎஸ்ல 20%, இந்தியாவில் 30%. பட் நிறைய என்ஜிஓஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 20% மட்டுமே எங்களுக்கு பத்துறது இல்லை, சரியா வந்து எங்களால் எங்க ஆர்கனைசேஷனை பற்றி வந்து விளம்பரப்படுத்த முடியறது இல்லை, அதனால நாங்க மேல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுலயுமே ஓகே, அப்ப மேலனா எல்லாத்தையும் விளம்பரத்துக்கே செலவு பண்ணிட்டா என்ன பண்றதுன்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிடேஷன் வைக்குது. ஸோ 30% மினிமம் செலவு பண்ணணும், மேக்ஸிமம் 50% நீங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ
இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் நம்மளுக்கு இல்லை. நம்ம சொல்லலாம், அதுதான் நம்ம தான் வாலண்டியர்ஸ் இருக்கிறோமே, நம்ம மெம்பர்ஸே நம்ம நிறைய டொனேஷன் பண்றோம். ஸோ அது இல்லாமல் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட நம்ம வந்து போலியோவுக்கு வந்து டைப் வேற வச்சிருக்கிறோம். நம்ம கிளப்ஸ் மூலமா நம்ம மெம்பர்ஸோட கம்பெனிஸ் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றோம், அதனாலதான் நம்மளுக்கு பிஏஎஃப்பி இல்லை அப்படின்னா கிடையாது. இவ்வளோ ஃபண்டு வருது இல்லை, அப்போ அத்தனை ஃபண்டுல இருந்து ஒரு 20% நம்ம கம்பல்சரி எடுத்து செலவு பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த செலவு பண்ணி ஆகணுங்கிறது மேண்டேட்ரி. அந்த கண்டிஷன் நமக்கு இல்லை. ஸோ வி ஆர் நாட் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன், நாம ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் தான். சரிப்பா, அப்ப வெளியில ஒரு யாராவது கேட்கறாங்க, ரோட்டரி வந்து ரோட்டரினா என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டா, இட்ஸ் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா வந்து எப்படி உறுப்பினர்கள் வந்து சேருவாங்க அப்படிங்களா? ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சொன்னாதானே வந்து சேருவாங்க அப்படின்னு. இப்போ இந்த ரெக்ரியேஷன் கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. சீட் ஆடுற கிளப்ல என்ன பண்ணுவோம், போய் சீட் ஆடுவோம். கால்ஃப் கிளப்ல என்ன பண்ணுவோம், போய் கால்ஃப் விளையாடுவோம். ஹார்ஸ் ரேசிங் கிளப்ல வந்து நம்ம இந்த ஹார்ஸ் ரைடிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவோம். அந்த மாதிரி உங்க கிளப் யாருக்கான கிளப் அப்படின்னா, வணிகம், தொழில் மற்றும் சமூகத்தில் உள்ள வல்லுநர்களும் தலைவர்களும் அவங்களுக்கு உண்டான ஆர்கனைசேஷன் தான் இது. அந்த மாதிரி இருக்கிற யாரு வேணாலும் நம்ம ரோட்டரியில சேரலாம். சரி, சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சேவை பண்ணுவோம். முதன்மையா சேவையும் பண்ணுவோம். ஓகேங்களா? சேவை மட்டும்தான் பண்ணுவோம்னா கிடையாது. நம்ம நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம அனைவரையும் நேர்மையாக இருக்க சொல்லி வலியுறுத்துவோம். we promote integrity. அது மட்டுமா பண்றோம்? இல்ல, உலக புரிதல், நல்லெண்ணம் மற்றும் உலக சமாதானத்திற்காகவும் நாம பாடுபடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுலயே நம்மளோட ரோட்டரியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. we provide service to others, promote integrity, advance world understanding, goodwill and peace through our fellowship of business, professional and community leaders. ஸோ நம்ம மிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே கிளியரா இருக்குது, நம்ம சர்வீஸும் பண்றோம், ஆனா சர்வீஸ் மட்டும் பண்றது இல்லை அப்படின்னு. ஏன் கவர்னர்ஸ் அபிஷியல் விசிட்டுக்கு வர்ற எல்லா கவர்னர்ஸுமே என்ன சொல்றாங்க? மெம்பர்ஷிப் அதிகம் பண்ணுங்க, ஒரு 4 லேடி மெம்பர் சேர்த்துங்க, ஒரு 15 மெம்பர்ஸ் நியூ மெம்பர் சேர்த்துங்க, ஒரு 10 சேர்த்துங்க, இந்த மாதிரி தானே கேட்கறாங்க. யாராவது வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லையே. இது நம்ம சேவை நிறுவனம், நீ கம்பல்சரி சேவை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்மளை யாரும் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. சேவையே பண்ணாம நான் கிளப்புக்கு வருவேன்ப்பா, எல்லா மீட்டிங்க்கு தவறாம வருவேன், எல்லா செமினாருக்கு தவறாம போவேன், போற பக்கம்லாம் என் விசிட்டிங் கார்டை கொடுப்பேன், ஜாலியா இருப்பேன். நான் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் ரோட்டரிக்கு வரேன், யாரும் என்னை தடுக்க முடியாது. ஸோ ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குலாம் வந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான், சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா வி ஆர் மெம்பர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலைன்னா வி ஆர் நாட் மெம்பர்ஸ். ஸோ சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து நம்ம கிட்ட வற்புறுத்தவோ வலியுறுத்தவோ திணிக்கவோ கிடையாது. ஸோ ரோட்டரி ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரோட்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது ரோட்டரி டாபிக்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.